அமிர்தம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த தமிழ் ஆண்டு குரோதி வருடத்தில் குரு பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு வருகிறார். அவர் நமக்கு தருகின்ற நற்பலன்களை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும், என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கிறோம். அதற்கு முன்னால் நவக்கிரக நாயர்களை வணங்குவோமாக என்று அவர்களின் சங்கல்பத்தை உங்கள் முன் உரையாடுகிறேன். சமா குசும சங்காசம் காட்சிய பேகம் மகாதிதியும் தமோரிம் சர்வ பாபக்னம் அஷ்மி திபாகரம் ததிசங்கதுசாராபம் சேரோதாரணம் சம்பவம் தம் நமாமி சசீனம் சம்போர் சோமோர் மகடபூஷணம் தரணி கர்ப்பசம்பூதம் வித்யோத்காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்தி அஸ்தமங்கலம் பிரணமாமியகம் பிரியங்குகளிகாசியாமாம் ரூபேணாம் பிரதிமம் புதம் சௌமியம் சௌமியே குணே பேதம் தம் புதம் பிரணமாமியகம் தேவநாம்ச ரிஷிநாம்ச குரு காஞ்சனம் சந்நீபம் பிருத்திபூதம் திரிலோகேஷம் தம் நமாமி பிரகஸ்பதியும் ஹிமகுந்த பிரணாளானாம் தைத்தியானாம் பரம் நம் குரு சர்வசாஸ்திர பிரபக்தாராம் பார்க்கவம் நமாம்யகம் நீலாஞ்சனம் ரமாபாஷம் ரவி புத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் அர்த்தகாரியம் மகாவீரியம் சந்திராதித்ய விமித்தினம் சிம்ஹிகா கர்ப்பசம்பூதம் தம் ராகும் நமாம்யகம் பலாச புஷ்பசங்காசம் தரகா கிரகம் மஸ்தகம் ரௌத்திரம் ரௌத்ராத்மகம் கோரம் தம் கேதும் பிரணமாம்யகம் எங்கள் ரோகங்களும் தோஷங்களும் நிவர்த்தியாகி யோகம் உண்டாக அனுக்கிரகம் செய்ய சுவாகா. எங்கள் ரோகங்களும் தோஷங்களும் நிவர்த்தியாகி யோகம் உண்டாக அனுக்கிரகம் செய்ய சுவாகா. எங்கள் ரோகங்களும் தோஷங்களும் நிவர்த்தியாகி யோகம் உண்டாக அனுக்கிரகம் செய்ய சுவாகா. இப்போ குரு பகவான் ரிஷபத்தில் மே மாதம் 5ஆம் தேதி மாலை அங்கு அமர்கிறார். மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்று சென்ற ஆண்டு பார்த்தோம். 12 ராசிகளுக்கும் பார்த்தோம் என்பதை உணர்ந்து இந்த வருடம் ரிஷப ராசியிலிருந்து நாம் பார்க்க முனைகிறோம். ரிஷப ராசி நேயர்களுக்கு சுக்கிரன் அதிபதி. ரிஷப ராசியில் வந்த குரு பகவான் அங்கே அமரும் பொழுது ராமர் வனவாசம் என்பதை போல ஜென்ம குரு ராமர் வனவாசம் என்று சொல்லுகிற அந்த இதிலே இருந்து ராமர் வனவாசம் போனதை போல் பயந்து கொண்டு யாரும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குரு பகவான் ஜென்மத்தில் அமரும் பொழுது நமக்கு அதிகமான உளைச்சலை கொடுப்பார். மன உளைச்சல், வேதனைகள், கஷ்டங்கள் என்று வருகின்ற ஒரு நிலை உருவாகும். பணப்பழக்கம் மிகவும் குறைவாக இருக்கும் என்பதை விட நன்காகவே இருக்கும். தேவைக்கு அதிகமாக வருவதை சேமிக்க முடியாது என்ற நிலை மட்டுமே இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவிற்கு ரிஷபராசிக்காரர்கள் மகிழ்ச்சியோடுவே இருக்கலாம். குருவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்று எல்லோரும் ஆவலாக இருப்பீர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் வளம் நிறையும். அந்த அளவிற்கு உழைப்பின் அளவிற்கு பணத்தின் பெருமையும் வறுமையும் இல்லாமல் சிறப்பாகவே அமையும். தேவைக்கு அதிகமாக சேமித்து வைக்கின்ற நிலை விடுபடும். அதே நேரத்தில் எவ்வளவு பணம் வந்தாலும் செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நம்ம தேவைக்கு தகுந்த பணம் வந்தாலே நமக்கு மகிழ்ச்சி தானே. அந்த மகிழ்ச்சியிலே உழைத்து திகழலாம் மிதுன ராசிக்காரர்கள். கடக ராசிக்காரர்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். கடக ராசிக்கு சந்திரன் அதிபதி. அந்த சந்திரன் நம் பெற்ற தாயைப் போல, குழந்தைகளை காப்பதைப் போல குரு பகவான் கடகத்தில் இருந்து
ரிஷபத்திலிருந்து கடகத்திற்கு வரும்பொழுது நற்பலனைத்தான் தரப்போகிறார். சந்திரன் தன்னுடைய தாயாக இருக்கின்ற கடகராசிக்காரர்கள் கவலையே பட வேண்டாம், எல்லாம் நல்லதே நடக்கும். உடன் பிறப்புகளிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது கொஞ்சம் குறையலாம். அதை நீங்கள் மனதளவிலே நேசித்தால் மகிழ்ச்சி குறையாது, நன்மையாகவே முடியும். சிம்ம ராசிக்காரர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று பார்த்தால், சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் கும்பத்தில் சனி இருந்து விபத்துக்களை தருவார். ஆபத்துக்களை கொடுக்கின்ற வாய்ப்பும், வண்டி வாகனம் போக்குவரத்து இவைகளில் சில தடுமாற்றங்களும் ஏற்படும். கவனமாக இருங்கள் என்று ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கும். பல பேர், பல ஜோதிடர்கள், வல்லுநர்கள் அறிவுறுத்தியிருப்பார்கள். அப்படி இருந்தாலும் அந்த விபத்திலிருந்து தப்பிக்க குரு பகவான் ரிஷபத்திலிருந்து நல்ல விதமான காரியங்களை செய்து அவர்களை காப்பாற்றுவார். குருவின் ஆசீர்வாதம் கடகத்திற்கு, சந்திரனுக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் என்ற நம்பிக்கையோடு வாழ்வை முன்னேற்றி செல்வதற்கான முயற்சியில் செயல்படுங்கள். எல்லாம் வெற்றியே நடக்கும்.